கர்மா என்பது இந்து மதத்தின் மைய கருத்துகளில் ஒன்று. இந்தியாவில் தோன்றிய எல்லா மதங்களிலும் இது பொதுவானது. கர்மா என்றால் என்ன? அது மனத்தால், வார்த்தையால், உடலால் செய்யும் எந்த செயலும் ஆகும். ஒரு எண்ணம் கூட கர்மாவை தொடங்கி வைக்கும். தத்துவ அடிப்படையில் கர்மா என்றால் ஆசையுடன் செய்யும் சுயநல செயல்கள். செயல்களின் விளைவுகள் கர்மாவின் பலன் என்று அழைக்கப்படுகின்றன. கர்மா ஆன்மாக்களை பிறவி சுழற்சியில் கட்டி போடுகிறது. ஆசைதான் கர்மாவுக்கு வேறாகும். தீய கர்மாக்கள் சுயநல ஆசைகளிலிருந்தே பிறக்கின்றன. கர்மாவின் விதி உலகளாவியது. கர்மா தொடர்ச்சியானது. முழுமையாக அனுபவிக்கப்படாத கர்மா அடுத்த பிறவிக்கும் எடுத்து செல்லப்படுகிறது. கர்மாவின் பலன் ஆன்மாவுடன் அடுத்த பிறவிக்கு வந்து அதன் விதியை தீர்மானிக்கிறது. கர்மா பல வகைப்படும். ஆசையின்றி செய்யும் செயல் நிஷ்காம கர்மா எனப்படும். இது பிணைக்காது. ஆசையுடன் செய்யும் செயல் காமிய கர்மா எனப்படும். அன்றாட கடமைகள் நித்திய கர்மாக்கள் எனப்படும். மிக கொடிய செயல்கள் கோர கர்மா என்று அழைக்கப்படுகின்றன. அவை செய்தவர்களை இருண்ட நரகங்களுக்கு தள்ளுகின்றன. கர்மாவுக்கு தர்மமே அடிப்படை. கர்மா துக்கத்திற்கும் மறுபிறவிக்கும் காரணமாகும். தீயவற்றை தாங்குவதும் பிறர் தீய செயல்களுக்கு உடந்தையாக இருப்பதும் பாவ கர்மாவை உருவாக்குகின்றன. கர்மாவை துறக்க முடியாது, ஆனால் ஆசைகளை துறக்க முடியும். உண்மையான துறவு என்பது செயல்களின் பலன்களுக்காக ஆசையை துறப்பதே. செயல்களை கடவுளுக்கு செலுத்துவதும் பிணைக்காது. தங்கள் கர்மா முழுமையாக தீர்ந்தவர்கள் பிரம்மலோகத்தை அடைவார்கள். அவர்கள் மீண்டும் திரும்புவதில்லை. ஒருவர் தனது கடமையான செயல்களை ஒருபோதும் கைவிடக்கூடாது. பலனுக்கான ஆசையை மட்டும் கைவிட வேண்டும். ஒரு குரு தன் சீடர்களின் பாவக்கர்மாவை நடுநிலையாக்க உதவலாம். கடவுள் தன் பக்தர்களின் கர்மாவில் தலையிட்டு அவர்களுக்கு விடுதலை அருளவும் முடியும். தனிநபர் கர்மாவை தவிர கூட்டு கர்மாவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. கர்ம கணக்கு தீரும் வரை நாம் சிலரோடு தொடர்ந்து தொடர்பு கொண்டிருக்கிறோம். கர்மாவின் நோக்கம் பாடங்களை கற்பிப்பதும் சுய சுத்திகரிப்பையும் சுய மாற்றத்தையும் ஊக்குவிப்பதும் ஆகும். அறிந்தோ அறியாமலோ நாம் பிறருடைய கர்மாவுக்கு பொறுப்பாகலாம். பழக்கப்பட்ட செயல்களும் மேலோங்கிய ஆசைகளும் மனதில் மறைந்திருக்கும் வாசனைகளாகின்றன. கடமைகளை தவறுதலாக புறக்கணிப்பது பாவ கர்மாவிற்கு வழிவகுக்கிறது. கர்மாவை பற்றிய புரிதல் நம்மை நம் வாழ்க்கைக்கு பொறுப்பாக்குகிறது. நம் விதியை நம் செயல்களின் விளைவாக ஏற்கவும் செய்கிறது. இருப்பினும் மூட நம்பிக்கைக்கும் ஆளாக்கிவிடும். ஆதலால் கர்மாவை விவேகத்துடன் அணுக வேண்டும். செயல்களை செய், ஆனால் பலனை எதிர்பார்க்காதே. இதுவே கர்ம யோகத்தின் சாராம்சம்.